பார்த்தாலும் வண்டி இங்கேயே தான் நிற்கிது. எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க கழட்டி. பரவாயில்ல, கஸ்டமர் வெயிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் பயங்கரமாக தான் வச்சுருக்காங்க. டிவி, ஏசி, கேரம் போர்டு, செஸ்ஸு எல்லாமே இருக்குது. பாருங்க டிவி போட்டிருக்காங்க. டே ஏசி போடுறான், டிவி. அப்படியே வெளியே வந்தோம்னா பால்கனி, ஒரு பைக் வேறு டெலிவரி வேறு எடுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு தான் இருக்குது. ஆனால் சர்வீஸ் தான் படும் கேவலமாக இருக்குது. ஏன் பாபு? நான் பேசாமல் பாபுவோட அப்பாவை வந்து சீனியர் டெக்னீஷியனாக வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். பாபு அதே பேட்டரியில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. எந்த ஒயரை கட் பண்ணி விட்டாங்களோ இல்லை எந்த ஒயரை மாட்டாமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதே பேட்ரி தான் இப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லோரும் சேர்ந்து பாட்டுருக்காங்க. என்னடா ஏதோ பெரிய வேலைக்கு வச்சிருச்சோ. அப்பாடி ஒன்றுமே இல்லை. அங்கே அவங்க ஸ்க்ரூ போட்டு விட்டனால தான் ப்ராப்ளமு. இங்கே வந்துட்டு நார்மலாக சொல்கிறாங்க அவங்க பேட்ரி சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு. அந்த 3000 கொடுத்து பேட்ரி வாங்கணும்ல, அது நம்ம ஃபஸ்ட் நம்ம காசு கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று வாங்குகிறோம்ல. அதை இவங்க தானே பார்த்து இது பண்ணிக்கணும். நான் ஷோரூம்லேயே தான் இத்தனை நாள் நான் ஷோரூமில் தான் விட்டுருக்கேன். சின்ன ஏதாச்சும் ஒரு மைன்யூட் ப்ராப்ளம் வந்தாலும் ஷோரூமில் தான் விட்டுருக்கேன். அப்போது இப்போ இவங்க திடீர்னு இப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்க்ரூ போட்டதுனால தான் ப்ராப்ளம்னு அவரே சொல்லிட்டார், டெக்னீஷியன்காரரே சொல்லிட்டார். இப்போது பேட்ரி சேஞ்ச் பண்ணுங்கிறாங்க. இருங்க அந்த ஷோரூம் போயிட்டு நான் கேட்குறேன். இல்லை ஸ்க்ரூ போட்டு விட்டுருக்கீங்க, ஏன் ஸ்க்ரூ போட்டிங்க? ஸ்க்ரூ போட்டு இதுக்கு உள்ள பேட்டரியில் ஏற்றிருக்கீங்க. இப்போது இதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே சொல்யூஷன் என்னன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ணணும். இதை தவிர வேறு ஒரு சொல்யூஷன் கிடையாது. அப்போ நாங்கள் கொடுத்த பேட்டரியை வந்து இப்போ ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்க்ரூ போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு பேட்ரி போச்சுல்ல. இப்போ புது பேட்ரி வாங்கி போகணுன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் அந்த ஷோரூமில் போய் தெளிவாக கேட்டால் என்னன்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒரு பேட்ரி வாங்கி கொடுத்து அதை திரும்ப இவங்க இது பண்ணுறதுக்கு உள்ளே வந்து எந்த ஷோரூம்லேயும் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கிறதுக்கு அலோடே கிடையாது. அதனால் உள்ளே போய் எடுத்ததுக்கே அவன் வந்து வீடியோலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லி கத்தனோனையும் வீடியோலாம் எடுக்கல. வீடியோலாம் அந்தளவுக்கு கிளிப் எதுவும் இல்லை. ஆனால் வந்து இது ஒரு மினிமம் ஒரு 8 மினிட்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். 8 மினிட்ஸ் வருமானே தெரில. மேபி பார்க்கலாம், முடிஞ்சால் இதை ஒரு ஃபுல் லாகாக போடுறேன். ஆனால் வந்து உண்மையை சொல்ல போனால் ராயல் என்ஃபீல்டில் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு இது. ஏன்னா எப்படி கொடுக்குறது எங்கே கொடுக்குறதுங்கிறதே பயமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். வெறும் 5000 கிலோமீட்டரில் இதோட 4வது வருஷம் ஆக போகுது. எப்போது நவம்பர் வந்துச்சுன்னா இதோட 4வது வருஷம் ஆக போகுது. ஃபஸ்ட்டு எப்படியோ என்னமோ வருஷம் கொண்டு போய் பர்த்டே கொண்டாடுற மாதிரி நவம்பர் மாதம் வந்துருச்சுன்னா ஷோரூமில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிடுறது. என்ன தான் பண்ணுறது? எங்கேயோ ஊருக்கு போகிற மாதிரி ஒரு இது, பர்த்டே ஆனால் ஊருக்கு போகிற மாதிரி கொண்டு வந்து ஷோரூமில் கொண்டு வந்து நிறுத்திடுறோம் நவம்பர் மாதம். நாங்கள் என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு வேலையாக போச்சு எங்களுக்கு. வண்டி எடுத்தது முக்கால்வாசி நாள் ஷோரூமில் தான் நின்றுருக்கான். கிளைமேட் தரமாக இருக்கு. என்னங்க பண்றது? வியூவை பாருங்க. அப்போ ஒருத்தராடே இன்னைக்கு கொடுக்க வந்தானோ இல்லையோ நல்ல ஒரு வியூவாக இருக்கு. இப்போ போய் நம்ம டியூக்கே எடுத்துட்டு போகணும். அதுதான் இப்போ ஒரு ஹைலைட்டே. அதுதான்
எவ்ரி ஒன் இஸ் சில்லிங் வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். சில்லிங் வித் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இல்லை ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. வேணாம், நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது. அதனால் இந்த இங்கிலீஷை பற்றி பேசவே வேணாம், விடுங்க. ஆனால் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மீட்டரோட முள்ளு கூட இங்கே வந்துருச்சு. இப்படி சுற்றி இப்படி வந்து நிற்கிறான், இங்கே நிற்கிறான். ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் இவனுக்காக, என்னெல்லாம் சண்டை போட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். ஈஸியாக ஒரு தடவையும் கொண்டு போய் அது இதுன்னு சொல்லி இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு கொண்டு போய் ஷோரூமாக நிறுத்திட்டு இருந்தா என்னங்க சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இவனுக்கு எங்கே வந்திருக்கானுங்களானும் தெரியல, எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. இப்போல்லாம் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கால்வாசி பொண்ணுங்க அம்மா முன்னாடி ஓட்டிகிட்டு போக, பின்னாடி உட்காந்து பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வர, இப்படியே தான் போகுது. நோ ஐடியா. வருவானுங்க வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் வரல. பொறுமையாக வந்துருப்பானுங்க.